கம்மா கம்மான்னு பரோட்டாக்கு எம்டி சால்னா பண்ணலாமா? இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் செம்மையாக வந்து இருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு சின்ன துண்டு பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை இதையும் சேர்த்து எண்ணெயிலே வந்து வதக்குனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், ரொம்ப முக்கியமான சீக்ரெட் மசாலா வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் சேர்க்கும் போது சால்னா அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பராக வந்திருக்கும். அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா தரன்னு கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக கம்மன்னு சால்னா வந்து ரெடி. நம்ம வீட்டில் இன்றைக்கி பரோட்டாவும் சால்னாலும் தான் செம்ம சூப்பராக இருந்துச்சு.